ஆரி ஒர்க் கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு சீவிங் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். எடுத்ததுமே சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சீவிங் த்ரெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சில்க் த்ரெட்டு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சீவிங் த்ரெட்டில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற சீவிங் த்ரெட் வந்து டோரா பிராண்டு நம்பர் 14ல் டூலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட 100% வரும். எதுக்காக டோரா பிராண்ட் எடுத்திருக்கேன், நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற சீவிங் த்ரெட் எடுக்காமன்னா பிகினர்ஸ்க்கு கட் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம் 90% இந்த த்ரெட்டில் வராது. உங்களுக்கும் டோரா பிராண்ட் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்லேயே டோரா பிராண்ட் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களுமே சொல்லுவீங்க, மேம் நார்மல் சீவிங் த்ரெட்டுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. நம்மளோட கிட்டில் வந்து இந்த பிராண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். இதை யூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோரா பிராண்டில் உங்களுக்கு எப்படி ப்ராக்டிக்ஸ் ஆச்சு, குயிக்காக போட்டிங்களா அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு என்ன டிப்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.